Hi everyone, welcome to Devaki Math Skills. Today's topic is decimal numbers. 0.5 அப்படின்ற ஒரு டெசிமலும் 1/2 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷனும் சேம் தான், அதாவது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? டெசிமல்ஸ் ஆர் எவ்ரிவேர். இந்த டெசிமல் அப்படின்றது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி, மெஷர்மெண்ட்ஸு, ஈவன் பிஸா ஸ்லைசஸில் கூட நம்ம டெசிமல்ஸை பார்க்கலாம். டெசிமல்ஸ் பற்றின விளக்கங்களை இன்னும் எளிமையான முறையில் பார்க்கலாம். ஒரு டெசிமல் நம்பரில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த டாட், அதாவது இந்த புள்ளி. 2 நம்பர்களுக்கு இடையில் இந்த புள்ளி வரும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஒரு முழு எண்ணையும் குறிக்கும். அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் வர ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 எடுத்துக்கோங்க. இதில் 2 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 5 அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர், அதாவது இதை 10th பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது 1/2 குறிக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரியல் லைஃப்பில் இந்த டெசிமல்ஸ் பற்றின சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இந்த டெசிமல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பொருட்களோட விலைகள் ₹3.99, சில பேரோட உயரங்கள் 1.75 மீட்டர்ஸு, ஈவன் டெஸ்ட் ஸ்கோர் கூட நீங்கள் 92.5% பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 342.59, அதாவது 342 அப்படின்றது ஒரு ஹோல் பார்ட்டு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 59ன்றது இன்டெக்ரல் பார்ட், அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. இதனுடைய ப்ளேஸ் வேல்யூ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 ஆஸ் யூஷுவல் we know ஆல்ரெடி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது. 3 ஹண்ட்ரட்ஸு, 4 டென்ஸு, 2 ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த நம்பர் 5 வந்து 10th பிளேஸ்ன்னு சொல்லணும். 9 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி வாசிக்கணும்னா 342.59 எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த நம்பர்ஸை சிங்கிள் டிஜிட்டாக தான் நம்ம வாசிக்கணும். இதே டெசிமல் நம்பரை ஷேடிங் பிக்சர்ஸ் மூலமாகவும் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதையும் பார்க்கலாம். இப்போது 2 ஹோல்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் 5 டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 2.5. இது வந்து 2 சர்க்கிள்ஸை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 3வது சர்க்கிளில் வந்து பாதி தான் ஷேட் ஆகிருக்கு. ஏன்னா அது மொத்தம் 8 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 4 பிரிவை மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்கோம், அதாவது 0.5 குறிக்கிற ஒரு ஷேடிங் பிக்சர் இது. ஸோ இது மூலமா எளிமையாக நம்ம இந்த 2.5 அதாவது இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பரை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் டெசிமல்ஸு பார்க்கும்போது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்ப்போம். 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே நம்ம ஒரு டெசிமல் நம்பரை ஆட் பண்ணும்போது ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக லைன் அப் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக தான் அடுத்த பாயிண்ட்டையும் நம்ம அடுத்த நம்பரினுடைய டெசிமல் பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. when adding or subtracting the decimal always line up the decimal points. இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.99 + 2.50 இந்த மாதிரி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்டெப் நம்பர் 2, அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் பொருளை நம்ம ஆட் பண்ணுறதோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுறதையோ நார்மல் மெத்தட்லேயே நம்ம பண்ணலாம். இது மாதிரி 1.99 + 2.50 gives 4.49. சில சமயம் டெசிமல் நம்பர்ஸு ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கும், 2வது நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5.6 + 3.75 பார்க்கலாம். இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல் நம்பர் 5.6க்கு பதிலாக 5.60 எழுதணும். ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2வது டிஜிட் நமக்கு பிளாங்காக இருக்கிறதுனால அங்கே 0 சேர்த்துக்கணும். ஆஸ் யூஷுவல் ஆர்டினரி அடிஷன் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இந்த பாயிண்ட்டையும் நேரடியாக நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். ஸோ ஆன்சர் இஸ் 9.35.